ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறோம். அதுவும் பைக்கில் வேண்டாம் பஸ்லேயே போய்க்குவோன்னு சொல்லிட்டு தான் பஸ்லேயே தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அத்தைக்கு கொஞ்சம் சாரீக்கு ப்ளவுஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. ஒரு 5-6 சாரீ இருக்கும். அதை எடுத்து வச்சுருந்தாங்க. அது 1 வருஷம் 1.5 வருஷமாக எடுத்த சாரீகள்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. எந்த சாரீக்கும் ப்ளவுஸே எடுக்கலை. நாங்கள் இருக்கிற இடத்துலையே போய் பார்த்தோம். அவ்வளோவா சாரீக்கு வந்து கரெக்டான மேட்ச்சில் வந்து ப்ளவுஸுங்களும் கிடைக்கல. ப்ளவுஸும் அவ்வளோவா ஒன்றும் குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறதுனால சரி பழனியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு தான் பழனி வந்திருந்தோம். அப்போது ஒரு சந்தேகத்தோடு தான் வந்தோம். ஏன்னா தைப்பூசம் முடிஞ்சு ஒரு 3 நாளில் வந்திருந்தோம். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் அவ்வளோவா கூட்டம் ஒன்றும் இல்லை. முன்னத்த நாளெல்லாம் நல்ல கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு அவ்வளோவா ஒன்றும் கூட்டம் இல்லை. கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சாரீக்கு வந்து எல்லா சாரீக்குமே கரெக்டான மேட்ச்சில் ப்ளவுஸ் கிடச்சிது. கொஞ்சம் டைம் போனாலும் போதுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கிட்டோன்னா நல்லா நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே எனக்கும் ஒரு சாரீக்கு மட்டும் எனக்கான ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். அத்தை அவங்க வந்து சாரியில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. தனியாக தான் ப்ளவுஸ் எடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு சாரீக்கு மட்டும் எனக்கு ப்ளவுஸில் வந்து லைனிங் மட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் அப்படியே ஒரு 2 நாள் ஊரில் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு வந்திருந்தோம். அவங்களும் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போகணுங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால போகிறக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்களும் நைட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சொல்ற பாருடி இது பாரு இப்ப செல்லு பாத்துருக்கு பாரு. இது என்னதுடா? எக்குவால். இது இப்ப நீ சொல்லு. ராஜிமா சொல்லி கொடுத்தாங்களே நீயே சொல்ல வாக்கலாம் ஒவ்வொரு மேல இருந்து. அம்மா சொல்லு. ஆடு ஆடு தம்பி ரொம்ப சுடப்பா போடுறா. நீ வரும்போதே போட்டு வந்திருக்க வேண்டியதானே. நான் போக மாட்டேன். ஏய் போடா ப்ளீஸ். நாங்கள் ஊருக்கு வரோன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் கசின் சிஸ்டரும் வந்திருந்தா. ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்லி வந்து 3 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவ் போட முடியாது, மறுநாள் ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் கிளம்பிட்டாங்க. சரி நாங்கள் கொண்டு போய் அவங்கள பஸ் ஏற்றி விட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் அர்ஷதாவும் போயிட்டு வந்தோம்.